தூங்குற ஒரு தூக்கமே சுகம். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு மாமியார் கழுவி வீட்டில் இல்லைல்ல, அதனால இங்கே ஜாலியாக பப்பரப்பேன்னு வந்து பத்துன்னு இருக்கும். அது மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அது கண்ணு முன்னாடி உட்காரவே விடாது பத்துட்டாலும். ஆமாம், இன்னைக்கு தான் கீதா வேலைக்கு போகலையே, எங்க அவ? ஏண்டி அவதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், மறந்துட்டியா? ஆமால, வீட்டுல இருந்து வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ரூம் உள்ள உட்காந்து டொக்கு டொக்கு தட்டி நின்றாரு, பார்க்கல நீ? இன்னைக்கு அத்தை மீனாவை வந்து பொண்ணு பார்க்க வராங்க சொல்லிச்சு காலைல. ஆமா. அப்புறம் இன்னைக்கு வரலையா, நாளைக்கு வராங்க சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக கிளம்பி காரில் ஏறின்னு எங்கேயோ போச்சுங்க. ஆமா. ஆனால் எங்கே போச்சுங்க ஏது போச்சுங்க ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லலை. ஏண்டி எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லிட்டு அடி செய்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு தான் நம்ம மண்டே ஆட்டின்னு கேட்டுன்னு இருக்கணும். நம்ம சொல்கிறதுல அவங்க கேட்பாங்களா? இல்லை, திரும்ப வீட்டுக்கு எப்போ வருவோம் ஏது வருவோம்னு சொல்லிட்டு போனாவது நம்ம எதனா பிளான் பண்ணலாம்ல. அந்த மாதிரி எந்த ஒரு பிளான் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எங்கே போகிறோம் எப்போ வரும் எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிருக்காருன்னு கேள்வி. ஆமாம் ஆமாம். ஏக்கா லட்சுமி அக்கா, சொல்லுடி. வீட்டில் தான் பெருசுங்க யாரும் இல்லையே, நம்ம வேணா தோட்டத்தெரிய போயிட்டு வரலாமா? ஏண்டி நம்ம போனது அங்கே மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு அவ்வளோதான் ஆட்டம் ஆடிடுவாங்க. யாருன்னா சொன்னா தானே தெரிய போகுது. நம்ம போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம். பார்க்கலாம், இரு மணி 3 தானே ஆகுது, ஒரு 4 மணிக்கா போகலாம். ஆமாம், போயிட்டு ஒரு 5 மணிக்கெலாம் கூட வீட்டுக்கு வந்துடலாம். திரும்ப பசங்க லேட்டுன்னு போகலாம், வீட்டிலேருந்து அதுங்களுக்கும் போர் அடிக்குது. நம்மள போயிட்டா வீட்டில் மோனிமா தனியாக இருப்பாளே, ஏண்டி அவளையே சேர்த்துட்டு போக வேண்டியதாண்டி. அவளை கூட்டின்னு போகலாமா வெளியே? இனிமேல் என்ன, இனிமேல் கூட்டின்னு போகலாம், எனக்கு வேணா போகலாம். அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுல. அப்படியா? சரி சரி. அப்போ 5 மணிக்கா கிளம்பலாம். அங்கே போய் தோட்டத்து வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே பூ காய் எதனா இந்த பிச்சுன்னு வரலாம். எனக்கு வேற பஜ்ஜி சாப்பிடணும் போலவே 2 நாளாக தோணினுக்கு. நல்லா சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கு தொட்டுக்கு ஒரு தேங்காய் சட்னி, ஒரு காப்பி சூடாக சூப்பராக இருக்கும். ஆமாடி, நீ சொல்லும் போது எனக்கும் சாப்பிடணும் போலே தோணுது. அப்புறம் என்ன செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இங்கே செஞ்சு சாப்பிட்டுன்னு உட்காந்து எப்போ வந்து போகிறது தோட்டத்துக்கு? இன்னைக்கு விட்டா இந்த வீட்டு ஜெயிலேருந்து தாண்டி வெளியவே போக முடியாது. அதுங்க இல்லாத போதே போயிட்டு வந்தாதான். எல்லா பொருளையும் எடுத்துன்னு போயிட்டு அங்கே தோட்டத்து வீட்டில் தான் இருக்குல்ல அடுப்புலாம், அங்கே வச்சு செஞ்சுக்க வேண்டியதான். அங்கே வச்சு செஞ்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வந்துடலாம். அதுவும் நல்லா தாண்டி இருக்கும், அங்கே போய் செஞ்சுக்கலாம். இன்னும் பொருளில் மட்டும் நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போயிடணும், மாவு உப்பு வாழைக்காய் அதெல்லாம். வீட்டில் வேறு வாழைக்காய் இல்லை, போகும்போது கடையில் வாங்கிக்கலாம். சரி சரி. அப்படியே ஒரு பால் கூட வாங்கிக்கோங்க, காப்பி போட்டு குடிக்கலாம் அங்கே போயிட்டு. அதெல்லாம் பேசாமல் இங்கேருந்து செய்யலாமே. இங்கே எத்தனை நாள் வீட்டில் செஞ்சுருக்கோம், ஒரு தடவை தோட்டத்தில் போயிட்டு அப்படியே இயற்கையாக உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு அப்படி சாப்பிட்டா தாண்டி சூப்பராக இருக்கும். ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான். இப்படியே 10 பேசின்னு இருந்தோம்னா கிழவி வந்துடும் வீட்டுக்கு, அப்புறம் நம்ம எங்கேயோ போக முடியாது. அப்போ ஏந்துருங்க, கிளம்பலாம். அப்படியே போகும்போது கீதாவே கூட்டின்னு போகலாண்டி, அவளுக்கு ஒரு குரல் கொடுங்க. சரி சரி, கூட்டின்னு போகலாம். ஆமாம், அவளும் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு சுற்றின்னு இருக்கா. எங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்தால் தானே மனசு நிம்மதியாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிக்கணும் உட்காந்துருந்தா மென்டல் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். சரி, 2 பேரும் ஏந்துருங்க போகலாம். இருடி ஏந்துக்கிறோம், நீ போய் பசங்களெல்லாம் சொல்லி கூட்டுனா போ. அவளுங்க கிளம்பி நான் 1/2 மணி நேரம் ஆக்குவாளுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன். சரி, நான் அவங்கள போய் ரெடி பண்ணிட்டுன்னு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வைங்க. மணி ஆவ நம்மளுக்கு தான் டேஞ்சரு, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். சரிடி அம்மா போ, முதல்ல காலை எடு மேலே இருந்து. தெரியாமல் யோசிச்சு சாரி. நான் போய் அவங்கள ரெடி பண்ணி கூட்டின்னு வரேன். கொஞ்ச நேரம் கண்ணு முடி தூங்குறேன், அவளுங்க வந்தாளுங்கன்னா எழுப்பி விடு. சரிடி. என்ன படுத்தோன்னே கொத்து விட்றேன். நம்ம போய் எல்லா பொருளையும் எடுத்து வைப்போம், அவங்க வந்தாலுங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாழைக்காய் மாவு பால் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், வத்தி பெட்டி கூட எடுத்துமோ மறக்காம. சரி வாங்க போகலாம். எதுக்கு எல்லாம் என் மூஞ்சியை பார்த்து நின்றுக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீ தானே கடைசியாக அந்த வீட்டை பூட்டினியா? வீட்டை பூட்டிட்டு சாவியை ஷூவில் போட்டு தான் வந்திருக்கேன். ஏண்டி ஷூவில் போட்ட ஜன்னல் மேலே வச்சுட்டு வர தானேடி? ஜன்னல் மேலே வச்சா நல்லா தெரியும், அதனால ஷூவில் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, எங்கேயோ ஒன்று சாவி வச்சுட்டுல, சரி வாப்பா நடக்கலாம். வாங்கடி நடங்கடி, மணியாச்சு. நீங்கள் போயினே இருங்க, வரோம். ஏக்கா இந்த மாதிரி நம்ம வெளில வந்து நடந்து எவ்வளோ நாள் ஆகுதுல்லக்கா, ஏதோ ஜெயில் கைதிக்கு மாதிரி அந்த வீட்டுள்ளேயே சுற்றி வந்துன்னு இருக்கோம். அதான் தினமும் காலை நீ வரிய தண்ணி பிடிக்கிறதுக்க, அது பார்த்தாதாடி உனக்கு. ஏக்கா அது வந்து சண்டை போடுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, எங்கே இந்த இயற்கையெல்லாம் ரசிக்கிறது நான். சரி விடு வா, இப்போ தான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன. அது வரையும் மாமியார் கேள்வி எதிர்க்கு வந்துடக்கூடாது, அதுதான் ஒரே ஒன்று நான் வேண்டிக்கிறது. அதெல்லாம் வரமாட்டாங்க, வா பார்த்துக்கலாம். பெரியப்பா நாம அத்தை இல்லையா வீட்டில்? இல்லை கீதா, அவங்க எங்கேயோ போயிருக்காங்க, அதனால தான் நம்மளாம் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம். அது இருந்தால் வர முடியுமா? ஆமாம், இப்போ எங்கே தான் போகிறோம்? தோட்டத்து வீட்டுக்கு போகிறோம்டி. அங்கே என்ன இருக்கு? அங்கே சுற்றி பார்க்கறதுக்குலாம் நல்லா இருக்கும். பம்பு செட் இருக்குது, அப்புறம் பஜ்ஜி காப்பி அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். என்டர்டைன்மெண்ட் தான். சரி வா போகலாம். அக்கா போயிட்டாங்க, உனக்கு வழி தெரியுமா? லட்சுமி அக்காக்கு தாண்டி வழி தெரியும், எனக்கு தெரியாதே. அப்புறம் இங்கே கதை பேசியிருந்தா எப்படி போகிறது? வாங்க எல்லாரும் போகலாம். போகலாம் நட.
அக்கா நில்லுங்க, நாங்களும் வரோம். ஓடி அடி சீக்கிரம். வந்துதான் இருக்கேன், போ சீக்கிரம் வாடி. பசங்களா சீக்கிரம் வாங்க. இப்பா இத்தனை நாள் வீட்டுள்ளே அடைஞ்சு கண்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு. நடடி போலாம். நின்ன இடத்துல கனவு காணுவா. பையன் தானே இருக்கு, மூடு வாயே. எங்க போனாலும் இவளுங்க ஒருத்தி சண்டை போட்டுக்கிறாளுங்கம்மா. ஏக்கா இந்த மலை மேல தானே அந்த கோயில் இருக்கே, முருகர் கோயில் ஒண்ணு, நம்ம வீட்டாண்ட பாட்டு பாடுமே கேக்குமே. ஆமாடி ஆமா, இங்கதான் இருக்கு. போலாமா கோயிலுக்கு? அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். இப்போ மலை ஏற ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, 7 மணிக்கு தான் மேலேயே போய் சேருவோம். அதுக்குள்ளே கிழவி வந்துடும். நம்ம இப்போ தோட்டத்து வீட்டுக்கு போகலாம், இன்னொரு நாளைக்கு வரலாம் இங்கெல்லாம். ஆமா அதுவும் சரிதான். இப்ப எங்க மணி இருக்கு? சரி நட போலாம். என்ன கையில் எங்கள் ஊர் எப்படி அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு. எங்க ஊரும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்படியா? பச்சை பசேல்னு இருக்குமா உங்கள் ஊர் கூட? ஆமாடி, பச்சை பசேல்னு இருக்கும், விவசாயம்லாம் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் இருக்கும் எங்க ஊரும். அதான் பொங்கலுக்கு வருவேல, அப்போ வந்து பார்த்துக்கிறேன். வா வந்து பாரு வா. சரி, நம்மளை விட்டு போயிட்டாங்க பாரு, வா போகலாம். சீக்கிரம் வா. பாத்தீங்களா அங்க தூரமா தெரியுது பாரு, அதான் பண்ண வீடு. பரவாயில்ல, நல்லா அழகாக தான் இருக்கு. ஆமாடி, உள்ள வந்து புது மாடலா கட்டியிருப்பாங்க வீடு. நம்ம வீடு மாதிரி இருக்காது, இது வந்து டிசைனர் டைல்ஸ் கீல்ஸ்லாம் போட்டு இருக்கும். அப்படியா? நீங்கள் வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடியே? வந்திருக்கேனேடி. நீங்க தான் இப்பதான் வரீங்க முதல் தடவை. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கேன். நீங்கள் எங்கே வந்தீங்க? வீட்டுக்கு இளநீ பூச்சி மருந்து அது இதெல்லாம் இங்கே தான் வச்சிருப்பாங்க. அது வாங்கி போறதுக்கு வருவேன் எப்பயாவது. ஓ அப்படியா, சரி. நம்ம வீடோட இந்த வீடு சூப்பரா இருக்குல்ல மீனா? ஆமாடி, பேசாம நம்ம இங்கே இருந்துடலாமா? இருக்கலாம். அப்பா கிட்ட சொல்லிட்டு இங்கே இருக்கலாம். சரி போகண்டி அம்மா, வேடிக்கை பார்த்து நடங்க. வாங்க சீக்கிரம் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்டி நின்றுட்டீங்க? போங்கடி வீட்டு உள்ள. எனக்கு வேற யார் வீட்டுக்கோ வந்த மாதிரி இருக்குமா? ஏன்டி இதுவும் நம்ம வீடு தாண்டி, போடி. சரி கையில ஒரு பேக் வச்சிருக்கே, தண்ணி இருக்காதுல? ஏன்டி இல்ல தண்ணியில எடுத்துன்னு வரல, இப்ப வேற என்னதான் வச்சிருக்கேன், எனக்கு இப்ப குடிக்க தண்ணி வேணும். ஏன்டி தண்ணி எல்லாமே வீட்டு உள்ள இருக்குடி, போடி அங்க போய் குடிடி. எல்லாமே வீட்டு உள்ள இருக்கா? இங்க யாரு இருக்கா? இதெல்லாம் இருக்கீங்க. ஏன் நீங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்களாம் இங்க தாண்டி தங்குறாங்க? அப்படியா? இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? எனக்கே தெரியாது, அவளுக்கு எப்படி தெரியும்? இங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க இங்க தான் சமைச்சு சாப்பிட்டு இங்கெல்லாம் தான் தங்குறாங்க. அப்படியா? அதனால தான் எல்லா பொருளும் இருக்காங்க. ஆமா வா உள்ள போய் பார்க்கலாம் வா. தண்ணி எங்க இருக்கும்? தண்ணி கிச்சன்ல இருக்கும், நீ போய் குடிடி போடி. பரவாயில்ல, கிச்சன்லாம் இருக்கு அந்த வீட்டுல. ஓலை வீட்டுல கட்டின மாதிரி இருக்கு. ஓலையில இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து தளம் போட்டிருக்கு. பரவாயில்ல, நம்ம அப்பா கூட நல்ல ஐடியா பண்ணி தான் கட்டியிருக்காரு. இந்த ஐடியாலாம் நல்லதா பண்ணுவாரு உங்க அப்பா. சரி அப்ப வாங்க உள்ள போலாம். இந்த மோனி தண்ணி. ஐஸ் வாட்டரா நார்மல் வாட்டரா சித்தி? ஐஸ் வாட்டர் தான், குடி. பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ்லாம் இருக்காங்க. ஆமா இருக்கு, அங்க இருந்து எடுத்துன்னு வந்தேன். ஏண்டி சப்பி குச்சியா? இல்ல தூக்கி தான் குடிச்சேன். இந்தாங்க சித்தி தண்ணி. சரி வாங்க போலாம். நீங்க போங்க, நாங்க இங்க வேற நாளா இருந்து சுத்தி பார்த்துட்டு வரோம். சரி பார்த்து பத்திரம். ஏய், நீ தண்ணியை சப்பி தானே குடிச்ச, நான் பார்த்தனே. இல்லடி, எல்லாரும் குடிக்கணும்ல, நான் தூக்கி தான் குடிச்சேன். நான் தான் நேர்லயே பாக்குறேன், அப்புறம் எப்படி போய் சொல்லுங்க? ஐயோ ஆரம்பிச்சிட்டாளுங்க மயிலுங்க. நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாதுன்னு. ஐயோ பா, வாயை மூடு. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? சிப்பா நான் போறேன். வா கையில் நம்ம போலாம். இப்போ வரேன் நான். ஏன்டி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? நீ பார்த்து தானே அவ சப்பி தானே குடிச்சா? இல்ல தூக்கி தான் குடிச்சா. ஒரு ஏன் கணக்கு தான் அப்படி தெரிஞ்சுதோ? ஆமா சரி வா போலாம். உங்க அம்மா பஜ்ஜி சுடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க, வா போய் சாப்பிடலாம். அப்படியா? பஜ்ஜா சுடுறாங்க? இங்க கிச்சன்ல சுடாம எங்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்க வெளியில அது என்னது வராண்டா மாதிரி ஒன்று இருக்குமே, அங்க வந்து அடுப்புல செட் பண்ணி செஞ்சு நிற்காங்க. ஓ அப்படியா? சரி வா போலாம்.